أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله نور السماوات والأرض. مثل نوره كمشكاة فيها مصباح. المصباح في زجاجة. الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وسلم. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வளமையான ஒழுங்குப்படி நாங்கள் இன்று அல் குர்ஆனுடைய இன்னொரு சூறாவைத்தான் பார்த்திருக்க வேண்டும். என்றாலும் நோன்பு நெருங்கிவிட்டதன் காரணமாக இந்த கிழமையும் வருகின்ற கிழமையும் தொழுகையை பற்றியும் நோன்பை பற்றியும் ஒரு பாடத்தை நடத்தலாம் என்று தீர்மானித்தோம். அதன் பிறகு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நோன்பில் எவ்வாறு நடத்துவது என்பது பற்றி கலந்துரையாடி வாரக்கிழமை குர்ஆனுடைய விளக்கத்தை மீண்டும் ஆரம்பிக்க முடியும். இன்று நாங்கள் தொழுகை சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்களை பார்ப்பதற்கு இருக்கின்றோம். தொழுகையோடு சம்பந்தப்பட்ட சட்டதிட்டங்களை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு முறை நாங்கள் இன்னொரு வகுப்பில் தான் படிக்க வேண்டும். ஏனென்றால் அது மிகவும் விரிந்த ஒரு பகுதி. தொழுகையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியைத்தான் நாங்கள் இன்று பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா தொழுகையை ஏன் கடமையாக்கினான், தொழுகையில் உயிரோட்டமாக தொழுவது எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற இந்த கருத்துக்களையும், தொழுகையின் உள்ளே நாங்கள் ஓத வேண்டிய திக்ரு ஔராதுகள் ஏனைய விஷயங்கள் என்ன என்பது பற்றி இன்றைய பாடத்திலே நாங்கள் பார்ப்போம். பாடம் கொஞ்சம் நீண்டதாக இருப்பதன் காரணமாக ஓரளவு விரைவாகத்தான் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். எனவே நீங்கள் பாடம் முடிந்ததன் பிறகு சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் அவற்றை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தருகின்றோம். இப்போது நாங்கள் பாடத்துக்கு வந்தால், தொழுகை ஏன் கடமையாக்கப்பட்டது என்ற கருத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். குர்ஆன் இந்த கருத்தை விளக்கும் போது இறை தொடர்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டும், அல்லாஹ்வோடு ஒரு முஸ்லிம் தொடர்பு பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா தொழுகையை கடமையாக்கியதாக குர்ஆனுடைய ஹதீஸுடைய பல வசனங்கள் சொல்கின்றன. அதாவது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் எந்த நேரமும் அவனால் முடிந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பை வைத்தவனாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பதுதான் முஸ்லிமுடைய அடிப்படையான பண்பு. அந்த தொடர்பை ஏற்படுத்துவதற்கான மிக முக்கியமான சாதனமாகத்தான் தொழுகை அமைகின்றது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. தொழுகையுடைய ஏனைய எல்லா விளைவுகளையும் விட முக்கியத்துவம் வாய்ந்தது, முதன்மையானது அல்லாஹ்வோடு எங்களுக்கு தொடர்பை உருவாக்கிக் கொள்வது. இந்த கருத்தை அல்லாஹ் பல இடங்களிலே சொல்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கின்ற போது அந்த வஹியின் ஆரம்பத்திலே அல்லாஹ் சொன்னான், வஅகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்னை ஞாபகப்படுத்துவதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுவீர்களாக, என்னை ஞாபகப்படுத்துவதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுவீராக. அதாவது தொழுகையின் ஊடாக அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த முடியும். இதற்குத்தான் தொழுகையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்த
முதலாவது வஹியின் போதே சொன்னதாக சூரத்து தாஹாவிலே அல்லாஹு தாலா சொல்கிறான். சூரத்துல் ஆலா என்ற சூறாவிலே அல்லாஹு தாலா இந்த கருத்தை இப்படி சொல்கின்றான். அதே கருத்தை கது அஃப்லஹ மன் தஸக்கா வ ذكر اسم ربه فصلى, தன்னை தூய்மைப்படுத்தி, மன் தஸக்கா தன்னை தூய்மைப்படுத்தி, வ ذكر اسم ربه தன்னுடைய இரட்சகனின் பெயரை ஞாபகப்படுத்தி யார் தொழுகின்றானோ அவன் வெற்றி அடைந்தான். தன்னை தூய்மைப்படுத்தி தன்னுடைய இரட்சகரின் பெயரை ஞாபகப்படுத்தி யார் தொழுகின்றானோ அவன் வெற்றி அடைந்தான் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்கின்றான். எனவே இந்த வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்கின்றது, தொழுகை என்பது முதலாவது தூய்மையின் ஊடாக அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதன் ஊடாக உருவாகின்ற ஒரு நிலையை குறிக்கின்றது. தொழுகையின் மிக உயிரோட்டமான பகுதி, அடிப்படையான பகுதி இதுவாகத்தான் அமைகின்றது என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்கின்றார். அல் குர்ஆனிலே நீங்கள் எங்கே தொழுகையை பற்றி படித்தாலும் கூட இந்த கருத்தை தான் குர்ஆன் சொல்லும். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்காக மனிதன் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்காக என்ற இந்த கருத்தை குர்ஆன் திருப்பி திருப்பி சொல்லும். எனவே தொழுகையிலே இந்த விளைவு ஏற்படுகிறதா என்று பார்த்துக் கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமுடையவும் பொறுப்பாக கடமையாக இருக்கிறது. நான் தொழுகின்ற போது இறை ஞாபகம் எனக்கு வருகின்றதுவா, தொழுததன் பிறகு தொழுது விட்டு நான் கழிக்கின்ற ஏனைய நேரங்களில் அல்லாஹ்வுடைய நினைவோடு எனக்கு வாழ முடிகின்றதுவா, அப்படியான ஒரு பயிற்சியை எனக்கு தொழுகை தந்திருக்கிறதுவா என்று ஒரு முஸ்லிம் அவதானிப்பது அவசியம். அதனை அவன் சாதிக்க முடியுமாக இருந்தால் அல்லாஹ் எதற்காக தொழுகையை கடமையாக்கினானோ அதனை அவன் நிறைவேற்றி விட்டான் என்று கருத்தான். இந்த குர்ஆன் சொல்கின்ற இந்த நோக்கத்தை நிறைவேற்றாத போது தொழுகையை எவ்வளவுதான் சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப தொழுதாலும் பெரிய பிரயோசனம் இருக்காது. எப்படி தக்பீர் கட்ட வேண்டும், எப்படி ருக்கு செய்ய வேண்டும், எப்படி சுஜூது செய்ய வேண்டும், அந்த ஒழுங்குகள், தொழுகைக்கான அந்த ஒழுங்குகளை கவனமாக பேணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே தக்பீர் கட்டினார்களோ அங்கே கட்டி, எப்படி சுஜூது செய்தார்களோ அப்படி சுஜூது செய்து, எப்படி ஏனைய கர்மங்களை எல்லாம் தொழுகையிலே இந்த தொழுகையுடைய தோற்றத்தை எப்படி ரசூலுல்லாஹ் கவனமாக செய்தார்களோ அதே கவனத்தை பேணுகின்றார். ஆனால் தொழுகை சொல்கின்ற இந்த அடிப்படை விஷயம், ஏற்கனவே சொன்ன இந்த அடிப்படை விஷயம் இல்லாமல் போனால் தொழுகைக்கு உயிர் இருக்காது. வெறும் வெளி தோற்றம் மட்டும்தான் தொழுகையிலே காணப்படும். இந்த கருத்தை நாங்கள் எல்லோரும் மிகவும் கவனமாக அவதானத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் தொழுகைக்காக சர்ச்சைப்படுகின்ற போது முதலாவது சர்ச்சைப்பட வேண்டிய விஷயம் இது. முதலாவது சர்ச்சைப்பட வேண்டிய விஷயம் இது. ஏன் எனக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரவில்லை தொழும்போது? ஏன் 5 நேரம் தொழுதும் கூட ஏனைய நேரங்களில் இறை ஞாபகத்தோடு என்னால் வாழ முடியவில்லை என்பது பற்றித்தான் நாங்கள் கூடுதலாக அலட்டிக் கொள்ள வேண்டும். எங்கே தக்பீர் கட்ட வேண்டும், எப்படி ருக்கு செய்ய வேண்டும், எப்படி சுஜூது செய்ய வேண்டும் என்ற அந்த தொழுகையுடைய வெளி தோற்ற ஒழுங்குகள் பற்றி சர்ச்சைப்படுவதை விட, அது பற்றி கூடுதலாக கவனம் செலுத்துவதனை விட ஆக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் எதற்காக தொழுகையை கடமையாக்கினானோ அதனை என்னால் நிறைவேற்ற முடிகின்றதுவா, அந்த நோக்கத்தை அடைந்து கொள்ள முடிகின்றதுவா என்பதில் தான் ஆக முக்கியமான கவனம் செலுத்த வேண்டும் என்பதனை இந்த ஆயத்துகள் சொல்லும். இந்த ஆயத்துகள் மட்டுமல்ல, குர்ஆனில் வரக்கூடிய இன்னும் நிறைய ஆயத்துகளும் பல ஹதீஸ்களும் இந்த கருத்தை சொல்லும். இப்போ அடுத்ததாக இதன் விளைவாக, மேலே சொன்ன இதன் விளைவாக அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை ஒருவர் தொழுகையின் ஊடாக ஏற்படுத்தி கொண்டால், தொழுகையின் ஊடாக அல்லாஹ்வோடு தொடர்புபட்டவராக ஒருவர் மாறிவிட்டால் அதற்கு பல விளைவுகள் வரும் என்று அல் குர்ஆன் இங்கே சொல்லி காட்டுகிறது. அதாவது தொழுகை இறை தொடர்பை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹு தஆலா கடமையாக்கின ஒரு விஷயம். அதாவது ஒரு மனிதன் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து காக்கின்றவனோடு தொடர்பு பட்டவனாக இருப்பது மிக உயர்ந்த நிலை. இந்த பிரபஞ்சத்தை யார் உருவாக்கி படைத்து காக்கின்றானோ அவனோடு தொடர்பட்டவனாக ஒரு மனிதன் இருப்பதுதான் அவனுடைய வாழ்க்கையின் ஆக பெரிய லட்சியமாக இருக்க வேண்டும். அதனை உருவாக்குவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா தொழுகையை கடமையாக்கினார். அது உருவாக்கிவிட்டால் அந்த தொடர்பை எனக்கு உருவாக்கி கொள்ள முடியுமாக இருந்தால் அதற்கு பல விளைவுகள் இருக்கின்றன. அந்த அப்படியான தொழுகைக்கு
அல்லாஹ்வோடு தொடர்பட்ட அந்த தொழுகைக்கு பல விளைவுகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் தஆலா இன்னும் பல வசனங்களிலே சொல்கிறார். அதனை நாங்கள் இந்த சில வசனங்கள் நூடாக பார்ப்போம். வாக்கிமிஸ் ஸலாத், தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுவீர்களா. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை மானக்கேடான பாவங்கள் ஏனைய தீமைகளை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கும். வலதிக்ருல்லாஹி அக்பர், ஆனாலும் தொழுகையில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதுதான் மிகவும் உயர்ந்த ஒரு விஷயம். தொழுகையில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதுதான் மிக உயர்ந்த ஒரு விஷயம். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன், நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்று அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். இந்த வசனத்துடைய அமைப்பு பாருங்க. தொழுகையை நிலைநாட்டு முதலாவது. இரண்டாவது, அந்த தொழுகை மானக்கேடான பாவங்களையும் ஏனைய பாவங்களை விட்டு தடுக்கும். ஏன் தடுக்கும்? வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்படி தொழுகையிலே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற அந்த பெரிய விஷயத்தை சாதித்தால் அந்த தொழுகை அந்த மனிதனை மானக்கேடான பாவங்களை விட்டு ஏனைய பாவங்களை விட்டு தடுக்கும். இறை ஞாபகத்தை உள்ளத்திலே வைத்துக் கொண்டு எப்படி பாவம் செய்ய முடியும்? எப்படி மானக்கேடான பாவங்கள் ஈடுபட முடியும்? நிச்சயமாக மனிதன் பாவங்களை விட்டு ஒதுங்குவான். அதற்கு என்ன தேவை? இந்த ஆயத்தை சொல்கின்ற வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துதல் தான் மிகப்பெரிய விஷயம். தொழுகையில் மிகப்பெரிய விஷயம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது. அதனை சாதித்தால் மானக்கேடான பாவங்கள் ஏனைய பாவங்களை விட்டு ஒரு மனிதன் நீங்கி இருப்பான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கடைசியாக சொல்கின்றான், வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன், ஏனென்றால் அல்லாஹ் தஆலா நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ அவற்றை அறிந்தவனாக இருக்கிறான். நாங்கள் தொழுகின்ற போது இறை ஞாபகத்தை உருவாக்கி கொண்டால் விளைவு என்னது எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் கண்டிப்பாக நான் செய்கின்ற அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த உணர்வு ஒரு மனுஷனுக்கு ஏற்படுமாக இருந்தால் அவன் பாவங்களை விட்டு நிச்சயமாக தூரமாக இருப்பான். எனவே இதுதான் தொழுகையுடைய ஒழுங்கு. இந்த ஒழுங்கை பேணி தொழுகை நிலைநாட்டப்படுவதற்காகத்தான் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் அல்லாத சமூக அமைப்பில் தீமைகளை விட்டு மனிதனை தடுப்பதற்காக இராணுவம் இருக்கும், போலீஸ் இருக்கும், சட்ட ஒழுங்குகள் இருக்கும், இவையெல்லாம் இருக்கும். ஆனாலும் தீமைகள் முழுக்க ஒழியாது. சட்டத்தை விட்டு தப்ப முடியும், சட்டத்தை விலைக்கு வாங்க முடியும், போலீஸ்காரனை விலைக்கு வாங்க முடியும், இராணுவத்தையும் அப்படி செய்ய முடியும், ஆட்சியாளனையும் செய்ய முடியும். இதெல்லாம் சாதாரணமாக சர்வசாதாரணமான உண்மைகள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மனித சமூகத்தில் தீமையை விட்டு மனித சமூகத்தை காப்பதற்கு முதலாவது முக்கியமான காரணியாக பாவிப்பது. இராணுவத்தையும் பாவிக்கும் இஸ்லாமும், போலீஸையும் பாவிக்கும், அரசாங்கத்தையும் பாவிக்கும், தண்டனைகளையும் தரும், இதெல்லாம் தரும். ஆனால் அவை எல்லாவற்றையும் விட ஆக முக்கியமாக இஸ்லாம் பாவிப்பது அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற தொடர்பை வலுப்படுத்துவது. அந்த தொடர்பு ஏற்பட்டதன் பிறகுதான் மனிதன் தீமைகளை விட்டு தூரமாக வாழ்வது சாத்தியமாக மாறும். அவனை கண்காணிப்பதற்கு யாருமே இல்லாவிட்டாலும் கூட அவன் தூரமாக வாழ்வான். இது வெறுமனே ஒரு தத்துவ கருத்து அல்ல, நடைமுறைப்படுத்தப்படாத ஒரு சிந்தனை அல்ல. இது நீண்ட நெடுங்காலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து நீண்ட காலமாக இஸ்லாமிய வரலாற்றிலே நடைமுறைப்படுத்தப்பட்ட உண்மை. முஸ்லிம் சமூகம் தீமைகளை விட்டு தூரமாக இருப்பதற்கு மிக பிரதானமான காரணம் இதுவாகத்தான் இருக்கிறது. மிகவும் சீரழிந்த காலப்பிரிவிலும் கூட ஏனைய சமூகங்களை விட ஏன் முஸ்லிம் சமூகத்திலே தீமை குறைந்திருக்கிறது என்றால் அதற்கான பிரதானமான காரணம் இதுதான். எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் தொழுகையின் ஊடாகத்தான் மனிதனை இஸ்லாம் சீர்படுத்த முனைகின்றது என்பதனை இதிலிருந்து நாங்கள் விளக்குகின்றோம். இந்த ஆயத்தை பாருங்கள். இன்னொரு கருத்தை, தொழுகையின் விளைவை, இன்னொரு விளைவை சொல்கின்ற ஒரு விளைவு, தீமைகளை விட்டு மனிதன் தொழுகையின் ஊடாக விலகி இருப்பான். இது ஒரு விளைவு. இன்னொரு விளைவை குர்ஆன் சொல்கிறது, இன்னல் இன்சான ஹுலுக ஹலூஆ, மனிதன் பதட்டக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, ஒரு தீங்கு அவனுக்கு ஏற்பட்டு விட்டால் பொறுமை இழந்து பதறி போகின்றான். ஒய்தா மஸ்ஸஹுல் கைரு மனூஆ, அவனுக்கு செல்வம் கிடைத்து விட்டால், வசதி வாய்ப்புகள் வந்துவிட்டால் யாருக்கும் கொடுக்காமல் பூட்டி வைத்துக் கொள்கின்றான். இல்லல் முஸல்லி, தொழுகையாளிகளை தவிர, தொழுகையாளிகளை தவிர. மனிதன் பொதுவாக பதட்டக்கார். ஏதாவது நோய் வந்துவிட்டால், வீட்டிலே சின்ன குழப்பங்கள் வந்துவிட்டால்,
பிள்ளைகளுக்கு துன்பங்கள் வந்துவிட்டால், வியாபாரத்திலே நஷ்டம் வந்துவிட்டால், டெஸ்டிலே ஃபெயில் ஆகி போனால், இப்படியான வாழ்க்கையின் சிக்கல்களும் பிரச்சனைகளும் வந்துவிட்டால் பதறி போவான், தன்னை இழந்து விடுவான், தற்கொலைக்கு கூட செல்வான். இது மனிதனுடைய இயல்பாக எல்லா மனிதர்களையும் காணப்படுகின்ற உண்மை. செல்வம் கிடைத்து விட்டால், வசதி வாய்ப்புகள் கிடைத்து விட்டால் லேசிக்கு செலவழிக்க மாட்டான். கணக்கு பார்த்து மிகவும் கவனமாக தான் செலவழிப்பான். கூட்டி வைத்துக் கொள்வதுதான் மனிதனுடைய இயல்பான பண்பு. இல்லல் முசல்லி, தொழுகையாளிகளை தவிர. தொழுகையாளிகளிடத்தில் இந்த பண்பு இருக்கப்பட்டது. தொழுகையாளிகளை பொறுத்தவரையில் என்ன துன்பங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் நிதானமாக அவற்றை எதிர்கொள்வார்கள். நிறைய வசதிகளும் வாய்ப்புகளும் வந்தாலும் பிறருக்காக அதனை செலவழிப்பார்கள். சமூகத்துக்காக, பிறருக்காக, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இது தொழுகையாளத்திலே காணப்படுகின்ற ஒரு பண்பு. இல்லல் முசல்லீன் அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். எப்படியான தொழுகையாளிகள்? தொடராக விட்டுவிடாமல் தொடராக தொழுது வரக்கூடிய தொழுகையாளிகளை தவிர ஏனைய மனிதர்களிடத்திலே பொறுமை இழத்தல், பதட்டம் அடைதல், வசதிகளும் வாய்ப்புகளும் வரும்போது செலவழிக்காமல் இருத்தல் என்ற இந்த பண்புகள் நிறைய இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, மனிதனை நிதானமாக வைத்திருப்பது, துன்பங்கள் கஷ்டங்களின் போதும் வசதிகள் வாய்ப்புகளின் போதும் மனிதனை கவனமாகவும் நிதானமாகவும் வைத்திருப்பதற்கு தொழுகை ஒரு காரணமாக இருக்கிறது என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதாவது அல்லாஹ் என்ன சொல்ல வருகின்றான் என்றால், அல்லாஹ்வோடு தொடர்படுகின்ற ஒரு மனிதன், தொழுகையின் ஊடாக அல்லாஹ்வோடு தொடர்படுகின்ற ஒரு மனிதன் துன்பங்கள் கஷ்டங்களின் போது பதறி போக மாட்டான். வசதிகளும் வாய்ப்புகளும் வருகின்ற ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு தொடர்படுகின்ற போது அதனை செலவழிப்பதன் காரணமாக நான் இழந்து விடுவேன் என்ற நிலைக்கு வர மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்கிறது. எனவே இந்த வசனமும் எங்களுக்கு தொழுகையுடைய இன்னொரு விளைவை தருகின்ற, தொழுகின்ற மனிதன் மிகவும் நிதானமானவன், மிகுந்த கவனமானவன், பதறி போகாதவன் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துகள் நூடாக எங்களுக்கு சொல்கின்றான். இன்னொரு ஆயத்திலே தொழுகையுடைய இன்னொரு பண்பை, இன்னொரு விளைவை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத். இது சூரத்துல் பக்ராவுல வருகின்ற ஒரு வசனம். மதீனாவுடைய காலப்பிரிவில் உங்களுக்கு தெரியும், நிறைய யுத்தங்கள், பத்ர் யுத்தம், உஹது யுத்தம், கந்தக் யுத்தம், இது தொடரான யுத்தங்கள். இந்த யுத்தங்களிலே நிறைய சஹாபாக்கள் மரணித்தார்கள். எல்லா வீடுகளிலும் மரண ஓலம் இருந்தது. நிறைய விதவைகள், நிறைய அனாதைகள். 84 சஹாபாக்கள் உஹது யுத்தத்திலே போனார்கள். எனவே 84 ஏறத்தாழ 84 குடும்பங்களுக்கு தலைவர் இல்லாமல் குறைந்தது, கூடினது. இப்படி பல யுத்தங்களின் காரணமாக நிறைய சிக்கல்களை மதீனா சமூகம் எதிர்கொண்டது. இப்படியான சிக்கல்களின் போது, இப்படியான பிரச்சனைகளின் போது எப்படி ஒரு மனிதன் இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும், எப்படி இந்த பிரச்சனைகளை ஒரு மனிதன் எதிர்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கின்றார். அதாவது, விசுவாசிகளே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையின் மூலமாகவும் தொழுகையின் மூலமாகவும் நீங்கள் உதவி தேடுங்கள். அல்லாஹு தஆலா நிச்சயமாக பொறுமையாளிகளுடன் இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய பாதையில் மரணித்தவர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம். அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணித்தவர்கள் உண்மையில் கொல்லப்பட்டவர்கள் உண்மையில் மரணிக்கவில்லை, அல்லாஹ்விடத்திலே உயிரோடு வாழ்கிறார்கள். அந்த உங்களுடைய தந்தை அல்லது உங்களுடைய சகோதரன் அல்லது உங்களுடைய கணவன் இவர்கள் யாரும் மரணித்து விட்டால் அத்தகைய துன்பங்கள் கஷ்டங்களின் போது நீங்கள் அல்லாஹ்வை தொழுது உதவி தேடுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். அதாவது ஒரு முஸ்லிம் துன்பங்கள் கஷ்டங்களின் போது அவனுக்கு எது ஆறுதல் கொடுக்கும், எப்படி அவன் தன்னுடைய மனதை ஆறுதல் படுத்திக் கொள்வான், அதற்கும் தொழுகைதான் காரணமாக இருக்கும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். கடைசியாக இந்த ஹதீஸிலே அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் சமூக வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற போது அவன் வெந்து போகிறான், அவனுடைய நரம்புகள் வெந்து போகின்றன.
அவன் நிறைய சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் உட்படுகின்றான். இந்த நிலையிலும் கூட அவனை கழுவி விடுவது, அவனுக்கு நிதானத்தை கொடுப்பது இந்த தொழுகையாகத்தான் அமைந்திருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்கின்றார். தஹ்தரிகூன தஹ்தரிகூன், நீங்கள் வெந்து போகிறீர்கள். ஃபைதா ஸல்லைத்துமுஸ் சுபஹ கஸலத், சுபஹை நீங்கள் தொழுதால் வெந்து போன அந்த நிலை ஆறி போகின்றது. சும்ம தஹ்தரிகூன தஹ்தரிகூன், பிறகு நீங்கள் வேகின்றீர்கள், போய் உழைக்கின்றீர்கள், பாடுபடுகிறீர்கள், அவரோடு பேசுகிறீர்கள், இவரோடு சண்டை பிடித்துக் கொள்கிறீர்கள், அவரோடு வியாபாரம் செய்கிறீர்கள், இவரோடு இப்படி நிறைய மோதல்கள் உங்களுக்கு மத்தியிலே உட்படுகிறது. அப்போது நரம்பு ரீதியான பாதிப்புகளுக்கு நீங்கள் உட்படுகின்றீர்கள். நிறைய உடல் வேகக்கூடிய நிலை, உள்ளம் வேகக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படுகின்றது. பைதா சல்லைத்துமுல் லுஹ்ர கஸலத், அப்போது நீங்கள் லொஹரை தொழுதால் அது கழிவுபட்டு செல்கின்றது, நீங்கள் அமைதி அடைந்து விடுகின்றீர்கள். சும்ம தஹ்தரிகூன தஹ்தரிகூன், திரும்ப நீங்கள் வேகிறீர்கள். உழைப்பிலே, உங்களுடைய வேலையிலே, தொழிலிலே நீங்கள் வெந்து போகிறீர்கள். பைதா சல்லைத்துமுல் மக்ரிப் கஸலத், நீங்கள் மக்ரிபை தொழுது விட்டால் திரும்ப அது உங்களுக்கு ஒரு ஆறுதலை தருகிறது, உங்களை அது கழுவி விடுகிறது. சும்ம தஹ்தரிகூன தஹ்தரிகூன், திரும்ப நீங்கள் வெந்து போகிறீர்கள். பைதா சல்லைத்துமுல் இஷா, இஷாவை நீங்கள் தொழுதால் கஸலத், நீங்க அல்லாஹ் தஆலா உங்களை கழுவி விடுகின்றான், நீங்கள் அமைதி அடைகின்றீர்கள். சும்ம தனாமூன், பிறகு நீங்கள் அந்த அமைதியோடு தூங்கச் செல்கின்றீர்கள். ஃபலா யுக்தபு அலைக்கும் ஹத்தா தஸ்தைத்து, நீங்கள் விழித்து எழும்பும் வரையில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எதிராக எந்த தீமையையும் எழுதுவதில்லை என்று ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸிலே சொல்கிறார். அதாவது மனிதன் உலக வாழ்க்கையிலே ஈடுபடுகின்ற போது அவனுடைய நிதானத்தை போக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை அவன் எதிர்கொள்ள வேண்டி வரும். அவனுடைய உள்ளமும் உடம்பும் வேகக்கூடிய எத்தனையோ சூழ்நிலைகள் சமூக வாழ்க்கையிலே எதிர்படக்கூடும். இந்த நேரத்தில் மனிதனை, அத்தகைய மனிதனை எது நிதானமாக வைத்திருக்கும், எது அவனை அமைதிப்படுத்தும் என்ற கருத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் ஊடாக தொழுகைதான் அந்த மனிதனை நிதானமானவனாக, அமைதியானவனாக, உள பாதிப்புகள் குறைந்தவனாக ஆக்கி வைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் ஊடாக சொல்கின்றார். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆயத்துகளும் ஹதீஸ்களும் சேர்ந்து ரெண்டு விஷயங்களை எங்களுக்கு சொன்னார். ஒன்று, தொழுகை கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம் அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையே தொடர்பு பட வேண்டும் என்பது. அதன் விளைவாக ஒரு முஸ்லிம் தீமைகளை விட்டு ஒதுங்குகின்றான். இரண்டாவது, துன்பங்கள் கஷ்டங்களின் போதும் பிரச்சனைகளின் போதும் நிதானமானவனாக, கவனமானவனாக, வாழக்கூடியவனாக மாறுகிறான். இந்த ரெண்டு கருத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல் குர்ஆனும் எங்களுக்கு சொன்னார். எப்படி அதனை உயிரோட்டமாக மாற்றுவது என்பது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே நான் பலமுறை திருப்பி திருப்பி சொல்கின்றேன், இந்த பகுதியில் தான், ஏற்கனவே நான் சொன்ன இந்த பகுதியில் தான் நாங்கள் எல்லோரும் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். ஏனைய பகுதிகளை விட, ஒழுங்குகளை விடவும் இந்த பகுதியில் தான் நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் இந்த பகுதிக்குத்தான் இவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த பின்னணியில் தான் தொழுகைக்கு இந்த முக்கியத்துவம், இந்த விளைவு இருப்பதன் காரணமாகத்தான் தொழுகையை விடுவது எவ்வளவு தூரம் பெரிய ஒரு பாவம் என்பது பற்றி, தொழுகையுடைய முக்கியத்துவம் பற்றி பல ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதனை மிகவும் சுருக்கமாக நாங்கள் இங்கே பார்ப்போம். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், அன்னஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு தக்கர ஸலாத்த யௌம, ரசூலுல்லாஹ் ஒரு நாள் தொழுகையை பற்றி சொன்னார்கள். ஃபகால, அப்போது சொன்னார்கள், மன் ஹாஃபல அலைஹா கானத் லஹு நூரன் வ புர்ஹானன் வ நஜாத்தன் யௌமல் கியாம, யார் அந்த தொழுகையை பேணுதலோடு தொடராக தொழுது வருகிறாரோ அவருக்கு அது ஒளியாகவும் ஒரு ஆதாரமாகவும் மறுமை நாளில் ஒரு ஈடேற்றமாகவும் இருக்கும். ஒமல்லம் யுஹாஃபில் அலைஹா, யார் அதனை மிகுந்த பேணுதலோடு தொழுது வரவில்லையோ அவருக்கு மறுமை நாளில் ஒளியும் இருக்காது, ஆதாரமும் இருக்காது, ஈடேற்றவும் இருக்காது. ஒகான யௌமல் கியாமா, மறுமை நாளிலே அவர்
وكان يوم القيامة மா காரூன் ஹாமான் உபை இப்னு கலப். காரூன், ஹாமான், உபை இப்னு கலப் போன்றவர்களோடு இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே காரூனும் ஹாமானும் ஃபிரௌனுடைய மிக மோசமான 2 மந்திரிகள். உபை இப்னு கலப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்த குறைஷி தலைவர்கள் மிகவும் முக்கியமானவர். இந்த மிகப்பெரிய காபிர்களோடு, ஆக மோசமான காபிர்களோடு மறுமை நாளிலே தொழுகையிலே கவனம் இல்லாதவன் இருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லியிருக்கிறார். எனவே உலகத்தில் தோன்றிய ஆக பெரிய காபிர்களை உதாரணமாக சொல்லி அந்த காபிர்களோடுதான் தொழுகையிலே கவனம் இல்லாதவன், தொழுகையை விட்டவன் அல்ல, மொத்தமாக விட்டவன் அல்ல, தொழுகையிலே கவனம் இல்லாதவன் யுஹாஃபில் அலைஹா என்று சொல். யுஹாஃபில் அலைஹாண்ட தொழுகையை தொடர்ந்து கவனமாக தொழுது வருவது. அப்படி அந்த கவனம் இல்லாதவன் கூட உலகத்திலே தோன்றிய மிகப்பெரிய காபிர்களோடு இருப்பான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த தொழுகையுடைய முக்கியத்துவம் எவ்வளவு தூரம் என்பதனை இதன் ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த ஹதீஸ்லே இந்த பின்னணியில் இந்த ஹதீஸுடைய அதே கருத்தை தான் இன்னும் பல ஹதீஸ்கள் தொழுகையை விடுவது குஃபுர் என்று சொல்கின்றனர். அல்-அஹ்துல்லதி பைனனா வ பைனஹுமுஸ் ஸலா ஃபமன் தரக்கஹா ஃபக்கத் கஃபர். அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையே இருக்கின்ற உடன்பாடு தொழுகையாகும். எனவே யார் அதனை விடுகின்றாரோ அவர் காஃபிர் ஆகிறார். ஃபமன் தரக்கஹா ஃபக்கத் கஃபர. யார் அதனை விடுகின்றாரோ அவர் காஃபிர் ஆகிறார். இன்னொரு ஹதீஸில் இன்னும் தெளிவாக லைஸ பைனல் அப்தி வ பைனல் குஃபுர் இல்லா தர்குஸ் ஸலா. ஒரு அடியானுக்கும் குஃபுருக்கும் இடையே இருக்கின்ற திரை தொழுகையை விடுவதுதான், தொழுகையை விடுவதாகத்தான் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே இந்த 2 ஹதீஸும் இதுபோல் வருகின்ற இன்னும் பல ஹதீஸ்களும் தொழுகையை விடுவது குஃபுர் என்று சொல்கின்றன. இஸ்லாமிய ஷரியத்துடைய கண்ணோட்டத்திலே செயல்கள், வெறும் செயல்களினால் குஃபுர் ஏற்படுவது மிகவும் குறை. இன்னொன்றை வணங்கினால் குஃபுராகும். அது தவிர உள்ள செயல்கள், சாதாரணமான செயல்கள் நான் காபிராக மாறுவது மிகவும் அரிது. ஆனால் தொழுகையை விட்டால் மட்டும் அவன் காபிராக மாறுகின்றான் என்று இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்கின்றன. இந்த ஹதீஸ் என்ன கருத்தை குறிக்கிறது என்பது பற்றி பல கருத்துக்கள் நிலவுகின்றன. நான் விரிவாக சொல்லவில்லை, மிக சுருக்கமாக சொல்கின்றேன். சில இமாம்களுடைய கருத்துப்படி தொழுகையை ஒரு முறை விட்டாலும் கூட அவன் காபிராக மாறுகிறான். ஒரு முறை விட்டால், அதாவது தொழுகையை விடுவதற்கு 2 நியாயமான காரணங்கள் தான் இருக்க முடியும். ஒன்று மறதி, 2வது தூங்கி விடுவது, தூக்கம் போய்விட்டது, 2வது மறதி விட்டது. இந்த 2 காரணங்களுக்காக மட்டும்தான் தொழுகையை விட முடியும். வேற எந்த நியாயமும் தொழுகையை விடுவதற்கு சொல்ல முடியாது. வேற எந்த நியாயத்துக்கு தொழுகையை விட்டாலும் அவன் பொறுப்போக்காக விட்டவன் என்ற கருத்தை தான் கொடுக்கும். எனவே அப்படி அவன் தொழுகையை விட்டால், ஒரு முறை தொழுகையை விட்டாலும் அவன் காபிராக மாறுகிறான் என்பது சில இமாம்களுடைய அபிப்பிராயம். அவர்கள் இந்த ஏற்கனவே நான் வாசித்த இந்த ஹதீஸ்களை அதற்கு உதாரணமாக, ஆதாரமாக சொல்வார். இது ஒரு கருத்து, இது கொஞ்சம் தீவிரமான கருத்து. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுடைய கருத்து இதுதான். இன்னும் சிலருடைய கருத்துப்படி காபிராக விட்டாலும் கூட அவனை கொலை செய்ய வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருக்கிறார். அது இமாம் ஷாஃபியுடைய கருத்து. இந்த எல்லா கருத்துக்களையும் விரிவாக சொல்வதை விட சுருக்கமாக சொன்னால், இந்த எல்லா கருத்துக்களிலும் ஹதீஸ்கள் இது சம்பந்தமாக வந்த எல்லா ஹதீஸ்களையும் சேர்த்து பார்க்கின்ற போது இமாம் இப்னு தைமியா சொல்கின்ற இந்த கருத்து தான் மிக பொருத்தமாக அமைகிறது என்று நாங்கள் சொல்லலாம். இப்னு தைமியா சொல்கிறார்கள், இன்ன கஸீரம் மினன் நாஸ் லா யகூனூன முஹாஃபிதீன அலா ஸலவாத்தில் ஹம்ஸ். மனிதர்களில் அதிகமானவர்கள் 5 நேர தொழுகையையும் பேணுதலோடு தொழுவதில்லை. உலாகும் தாரிகிஹா பில் ஜும்லா. மொத்தமாக அவர்கள் தொழுகையை விட்டுவிடுவதும் இல்லை. பல் யுஸல்லூன அஹ்யானன் வ யத்ருகூன அஹ்யான். அவர்கள் சில வேளைகளில் தொழுவார்கள், வேறு சில வேளைகளில் விட்டு விடுவார். அதிகமான மனிதர்கள் இப்படித்தான் இருக்கிறார். ஃபஹாவுலா, இந்த மனிதர்களை பொறுத்தவரையில் இவர்களிடத்தில் ஈமானும் இருக்கிறது, நிஃபாக்கும் இருக்கிறது. இவர்களுக்கு நாங்கள்
இஸ்லாத்துடைய சட்டங்கள் இவர்களை பொறுத்தவரையில் நிறைவேறும் என்று சொல்ல முடியும். இமாம் இப்னு தைமியா சொல்கிறார்கள், மனிதர்கள் அதிகமானவர்கள் தொழுகையை மொத்தமாக விட்டுவிடுவதும் இல்லை, பேணுதலாக தொடராக தொழுவதும் இல்லை. தொழுவார்கள், திரும்ப விட்டு விடுவார்கள், திரும்ப தொழுவார்கள், மறுகா விட்டு விடுவார்கள். இப்படி அடிக்கடி தொழுகையை விட்டு விட்டு தொழுகின்ற போக்குதான் மனிதர்கள் அதிகமானவரிடத்திலே காணப்படுகின்றது. இவர்களை பொறுத்தவரையில் அவரிடத்திலே ஈமானும் இருக்கிறது, நயவஞ்சகம் நிஃபாக்கும் இருக்கிறது என்றுதான் கொள்ள வேண்டும் என்று இப்னு தைமியா சொல்கிறார்.